இந்த சட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கை உருவாக்கவும் வெற்றியை அடையவும் உதவும். வாருங்கள், நேரடியாக இந்த சக்தி வாய்ந்த சட்டங்களை ஆய்ந்து பழகுவோம். 1. உங்களின் மேல் இருப்பவர்களை விட பிரகாசமாக காட்டாதீர்கள். உங்களின் திறமையை சமமாக வெளிப்படுத்துங்கள். மேலிருப்பவர்கள் உங்களை ஆபத்தாக கருதாமல் தங்களை பாதுகாப்பாக உணர வேண்டும். நண்பர்களை மிகவும் நம்பாதீர்கள். எதிரிகளை உங்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்கள். நண்பர்கள் சில நேரங்களில் ஆபத்தானவர்களாக மாறலாம், ஆனால் எதிரிகளை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் உங்களின் வெற்றிக்கு துணையாக இருப்பார்கள். 3. உங்களின் நோக்கங்களை மறைத்து வைத்திருங்கள். எல்லோருக்கும் உங்களின் திட்டங்களை பகிர வேண்டிய அவசியமில்லை. உங்களின் வேலைகளை ரகசியமாக வைத்துக்கொண்டு எதிரிகளை குழப்புங்கள். 4. கவனத்தை உங்களின் பக்கம் ஈர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் பெயரும் கீர்த்தியும் மிகவும் முக்கியம். அதை பாதுகாத்து வளர்த்து கொள்ளுங்கள். உங்களின் கீர்த்தி உங்களின் பாதுகாப்பு கவசம். ஒரு முறையும் அதை அழிய விடாதீர்கள். 6. ஆபத்தான எதிரிகளை முழுமையாக வீழ்த்துங்கள். 7. காணாமல் போவது உங்களின் சக்தியாக இருக்கலாம். சில நேரங்களில் காணாமல் போவது உங்களின் மதிப்பை அதிகரிக்கக்கூடும். 8. மௌனம் உங்களின் சக்தி. சில நேரங்களில் பேசாமல் இருப்பது உங்களின் தரப்பில் வெற்றியை கொண்டு வரும். 9. பைத்தியமாக நடிக்க உங்களின் எதிரிகளை திசை திருப்புங்கள். மற்றவர்கள் உங்களை குறைந்ததாக எண்ணட்டும், ஆனால் உங்களின் ஆற்றலை உயர்த்துங்கள். 10. எப்போதும் உங்களின் மாறுபடும் தன்மையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நீர் போல திடமானதும் மாற்றத்துக்கு தயாரானதுமானதாயிருங்கள். மற்றவர்களை உங்களின் வேலை செய்வதற்கு தூண்டுங்கள், ஆனால் புகழை உங்களுக்கே எடுத்துக்கொள்ளுங்கள். 12. நேர்மையான நண்பனாக நடித்து பிறரை கவருங்கள். தூய்மையான நண்பனாக நீங்கள் தோன்றினால் மற்றவர்கள் உங்களை நம்புவார்கள். மற்றவர்களை முழுமையாக உங்களை சார்ந்திருக்க செய்யுங்கள். அவர்கள் உங்களின் துணையின்றி செயல்பட முடியாத நிலையில் இருக்கட்டும். 14. எதிரிகளை முற்றிலும் வீழ்த்துங்கள். அவர்கள் மீண்டும் உங்களை எதுவும் செய்ய முடியாதபடி வெற்றி பெற்றிடுங்கள். 15. உங்கள் செயல்கள் பற்றி ஏதேனும் சந்தேகம் இருப்பதாக எண்ணச் செய்யுங்கள். உங்களின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என மற்றவர்களை குழப்புங்கள். 16. மிஞ்சிய அதிகரிப்புகளை தவிர்க்கவும். அதிக மெருகூட்டல்கள் சில நேரங்களில் உங்களை பாதிக்கக்கூடும். 17. அச்சத்தை உங்களின் சக்தியாக மாற்றுங்கள். மற்றவர்களை உங்களை பற்றி எப்போதும் கவலைப்பட்டு கொள்ளச் செய்யுங்கள். மற்றவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதை உங்களின் அணுகுமுறையாக மாற்றுங்கள். 19. உங்களின் எதிரிகளை நட்பாக மாற்ற முயற்சிக்காதீர்கள். இது உங்களை பலவீனமாக காட்டும். 20. எதிரிகளின் கவனத்தை வேறு இடத்தில் திருப்புங்கள். அவர்களை வேறு இடத்தில் ஈர்க்கும் வழியை உருவாக்குங்கள். 21. அசாதாரணமான மோசமான செய்தியை வெளிப்படுத்தி மற்றவர்களை அதிர்ச்சி அடையச் செய்யுங்கள். 22. போர்க்களத்தில் உங்கள் நிலையை அறிந்து செயல்படுங்கள். உங்களின் போராட்டத்தை வெற்றிகரமாக அமைக்க உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். 33. மற்றவர்களுடன் சாமர்த்தியமாக பழகுங்கள். உங்களின் நடத்தை மற்றவர்களுக்கு ஏற்றதாக மாற்றுங்கள். 24. உங்களின் இடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதிக ஆசைகள் உங்களை குழப்பமாக்கக்கூடும். 25. மாறுபட்ட விதத்தில் உங்களின் ஆளுமையை வெளிப்படுத்துங்கள். அதிகாரத்திற்கான உங்களின் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் புதுமை சேருங்கள். 26. அமைதியாகவும் பறக்காமல் உங்கள் உள்திறமையை உயர்த்துங்கள். பிறர் எதையும் கற்பனை செய்ய முடியாதவாறு உங்கள் வேலைகளை தொடருங்கள். 27. பிறரை உங்களின் வளர்ச்சிக்காக உபயோகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எதிரிகளை கூட உங்களின் சக்தியாக மாற்றுங்கள். 28. உங்களின் எல்லை தெரியாமல் செயல்படுங்கள். நம்பிக்கையை தாண்டி உங்களை அழுத்துங்கள். 29. ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் திட்டமிடுங்கள். அதற்கான முடிவுகளை புரிந்து செயல்படுங்கள். 30. உங்களின் வெற்றி ஒரு வினோதமாக தோன்றட்டும். பிறர் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடாது. உணர்ச்சிகளால் உங்களை அடிமைப்படுத்த விடாதீர்கள். 31. எல்லோரையும் உங்களின் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களின் எண்ணங்களை உங்கள் பக்கம் மாற்றுங்கள். 32.
நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நேர்மையான சிந்தனைதான் உங்களின் நம்பிக்கையை குறிக்கிறீர்கள். 33. பிறரின் சக்தியை கட்டுப்படுத்துங்கள். அவர்களின் வேலையை உங்களின் துணையாக மாற்றுங்கள். 34 மற்றும் 3. எல்லா விஷயத்திலும் முக்கியமாக செயல்படுங்கள். இது உங்களின் நிலையை பலப்படுத்தும். 35. சரியான நேரத்தை காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். விசைத்தறி போன்றது வாழ்க்கை. உங்கள் நடவடிக்கைகள் சரியான நேரத்தில் நடந்தால் வெற்றி உறுதியாகும். அதே நேரத்தில் பொறுமையாகவும் இருந்து கொள்ளுங்கள். 36. அசற்றமான விஷயங்களை முழுக்க தவிருங்கள். அனாவசியமான விஷயங்களை அதிகமாக கவனித்தால் அது உங்களை சோர்வடையச் செய்யும். அது உங்கள் சக்தியை இழக்க வைக்கும். 37. கற்பனை மையமாக உங்களின் சக்தியை உருவாக்குங்கள். மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்குங்கள். அதில் அவர்கள் உங்களை பிடிக்க வேண்டியது போல் உணரட்டும். 38. மற்றவர்களின் விதிகளை உடைக்காதே. உங்களை பொருத்தி மாற்றிக்கொள். நீங்கள் விரும்பினாலும் இடர்பாடுகளை சந்திக்காமல் இருக்க மற்றவர்களின் விதிகளை மதிக்கவும் உங்களை அமைப்புக்கு ஏற்றவாறு பதிப்பிக்கவும். 39. கிளர்ச்சியை நிர்மூலமாக அடக்குங்கள். கோபம் அல்லது கிளர்ச்சி முதலில் தெரிந்தால் அதை சமாளிக்க சரியான தீர்வை எடுங்கள். 40. பிறரை உங்களுக்கு தேவைப்படும் வரை ஈர்க்கவும் அவர்கள் உங்களின் துணையின்றி செயல்பட முடியாத நிலையை உருவாக்குங்கள். 41. முதல் பாதையில் நடக்காதே. புதிய வழிகளை முயற்சி செய். பழைய பாதைகள் வழியாக செல்வதை விட புதிய அணுகுமுறைகளை தேடுங்கள். உங்கள் தனித்துவத்தை உலகிற்கு காட்டுங்கள். 42. பல்வேறு நடவடிக்கைகளில் வெற்றி பெற பிளவுகளை உருவாக்குங்கள். உங்கள் எதிரிகளை பல இடங்களில் பிரிக்க அவர்கள் உங்களை எதிர்க்க முடியாத நிலையை உருவாக்குங்கள். 43. கனிவான மற்றும் நேர்மையான தொடர்பால் பிறரை கட்டுப்படுத்துங்கள். அன்பான வார்த்தைகளும் நம்பகமான நடப்புகளும் மற்றவர்களை உங்களுக்கு அருகில் வைத்திருக்க உதவும். 44 மற்றும் 4. உங்கள் எதிரிகளை உங்கள் செங்கோல் அடிப்படையில் ஆட்டு வீசுங்கள். அவர்களின் நடவடிக்கைகளை உங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ளுங்கள். 45. மாற்றத்தை மெதுவாக செயல்படுத்துங்கள். அமர்ந்த நிலையில் மாற்றங்களை வரவழைத்தால் அதற்கு எதிர்ப்புகள் குறையும். 46. எல்லாவற்றிலும் வெற்றிக்கு வெறியாக வேண்டாம். வெற்றி நிச்சயம் என்றாலும் அது உங்களை மோசமாக மாற்றக்கூடும். அதனால் தன் நம்பிக்கையை இழக்காதீர்கள். 47 மடங்கு. வெற்றிக்கு பிறகு எல்லா விஷயங்களையும் பரிசீலிக்கவும் உங்களின் வெற்றியை கொண்டாடுவதற்கு முன்னால் அதன் முழுமையான தாக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். 48. எல்லாவற்றிலும் அமைதியாக செயல்படுங்கள். நீர் போன்று வடிவம் இல்லாமல் இருந்தால் மற்றவர்கள் உங்களை கணிக்க முடியாது.